சின்ன வயசுலயே எங்க கேஸ்ட்ல வந்துட்டு ஒரு 18 ஏஜ் ஆகக்கூடாது. அதுக்குள்ள டக்குன்னு வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணாலே நீ வந்துட்டு மேரேஜ்ன்ற ஒரு லைஃப் வந்துட்டு அந்த இடத்த தள்ளி விட்டுறாங்க. நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னா எங்க மேம் தான் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் எங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நீங்க மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கதான் எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஊர்ல பேசி இவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல அம்மா மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அவங்கதான் சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணாலே அவங்க பெரியவங்க ஆயிட்டா அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஒரு 2 ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 2 வருஷம் வீட்டுல இருந்தாலே பெரிய 2 வருஷம் வீட்டுல இருக்கால பிள்ளை அப்படின்னு நினைச்சு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டா அவங்களோட சுமை குறைஞ்சிரும் அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சுக்கிறாங்க. நானே ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இல்லாம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்நேரம் எனக்கு கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு இருக்கேன். எங்க மேம் தான் விடாம புடிச்சு வச்சுட்டே இருக்காங்க. வணக்கம், என் பேர் தனபாக்கியம். என் சிறப்பு ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையம் பி கரட்டுப்பாளையம் ஒரு ஊரில் ஒரு ஜிம்னாஸ்டிக் சென்டர் இருக்கு. அதில் சிறப்பு விமன் ஜிம்னாஸ்டிக் கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு மூலமா நான் நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் ஜிம்னாஸ்டிக் கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். For gymnasts elsewhere in the country and across the world, the sport is a shot at Olympic glory. For the Dombara community, which Sneha and Ishwari are part of, the sport is a platform for social reform. The Dombaras, a nomadic community, are believed to have migrated from northern India, made a living by seeking alms, performing acrobatics on streets. A group settled in Karattupalayam village in Erode district in the early 1990s. ஆரம்ப காலத்தில் நாங்கள் சர்க்கஸ் தொழில் பண்ணிட்டு இருந்தோம். கலை கூத்தாடி நாங்கள் சர்க்கஸ் தொழில் பண்ணுறோம். எங்கள் பாட்டி தாத்தாலாம் தருமபுரி ஏரியா அந்த சைட்லேருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்தோம், அப்பா அம்மா பிறந்து வளர்ந்தாலும் இங்கே தான். ஆமாங்க, நாங்களாம் ஸ்கூலுக்கெல்லாம் போகலைங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம்னா வாய்ப்பில் பாவம் அவங்களுக்கு இல்லைங்க. அப்பா அம்மாலாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள் சர்க்கஸ் தொழில் நாங்கள் எங்களை வச்சு தான் டான்ஸ் சர்க்கஸ் தொழில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்களாம் எங்கள் குழந்தைங்களே ஸ்கூலில் எங்கள் தம்பிமாரங்க எங்கள் தங்கச்சிய எங்கள் பசங்களை நாங்கள் இப்போ சேர்த்துக்கிட்டோம். ஸ்கூல் குழந்தைங்களை வச்சு தான் நாங்கள் சர்க்கஸ் தொழில் நாங்கள் வெளியில் போய் ஆட்டம் போடுறது. அவங்கள சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் வழி இல்லை அப்படின்னு சொல்லி 2 வருஷமா நாங்கள் இது பண்ணோம். அப்புறம் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க இந்த மாதிரி ஸ்கூலில் கண்ட்ரோலாக சேர்த்து தான் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 27 குழந்தைங்க முதல்ல நாங்கள் சேர்த்தனோம். அந்த 27 குழந்தைகள் ஒரு 12 குழந்தைங்க ஜிம்னாஸ்டிக் நம்ம மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லைங்க. ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜிம்னாஸ்டிக் சேர்த்துன்னு சொல்லி இங்கே நாங்கள் எங்கள் ஊர் தலைவருமே கலெக்டர் சாருமே இதெல்லாம் ரொம்ப கம்பல்ஸ் பண்ணாங்க. அப்போ ஜிம்னாஸ்டிக் நாங்கள் சேர்த்தனோம். ஒரு 10-12 குழந்தைங்க சேர்த்தனோம். அதில் இப்போ 27-28 குழந்தைங்க இப்போ ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அந்த சர்க்கஸ் தொழில் விட்டு இப்போ கட்டணம் வேலைக்கு இப்போ கூலி வேலைக்கு நாங்கள் தினக்கூலியாக கடிக்கிற கூலி வேலைக்கு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோங்க. அந்த டைமில் 2008 தமிழ்நாடு அரசாங்கத்தை கலைஞர் அவர்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையில் உருவானது தான் இந்த கரட்டுப்பாளையம் ஜிம்னாஸ்டிக் சென்டர். இது எப்படி வந்ததுன்னா அப்போ ஒரு அவருடைய ஒரு விஷனரி எப்படி இருந்ததுன்னா ஒரு ஸ்விம்மர்ஸ் அதாவது ஒரு மீனவர்கள் ஒரு ஸ்விம்மிங் பண்ணால் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக் கொடுத்தா ரொம்ப நல்லா வருவாங்க அப்படின்னு அவர் யோசித்து ஒவ்வொரு கிராமமாக அசோசியேஷனில் இருக்குது. அப்போ நாங்கள் இருந்ததுனால எங்களை நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு ஒரு பெர்மனன்ட் ட்ரைனிங் சென்டர் பண்ணோம். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பெர்மனன்ட் ட்ரைனிங் சென்டர் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ எங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒரு நல்ல ட்ரைனிங் சென்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஆர்வத்தில் நாங்களும் சரி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட் பண்ணுறாங்க. நாங்களும் ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு சர்ச் பண்ணோம். அப்போ மேடவாக்கத்தில் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் அங்கே குடியேறி இருந்தாங்க. கரட்டுப்பாளையத்துலேயும் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் அப்ரோச் பண்ணி பேசும்போது அவங்க இனிஷியலி அவங்களாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதில் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இவங்களுக்கு ஜாதி சான்றிதழும் கிடையாது. நிறையா பேர்த்துக்கு என்ன ஏஜ் சர்டிஃபிகேட்டும் கிடையாது. ஸோ இந்த சென்டர் ஆரம்பிக்கும் போது தான் கவர்மெண்ட் கிட்ட நம்ம இது மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, இவங்களுக்கு எந்த விதமான ஒரு இது இல்லாத போது கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து இவங்களுக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சென்டர் தாங்க கரட்டுப்பாளையம். ஆக்சுவலாக அந்த சென்டரை சென்னையில் ஆரம்பிக்கிறதா தான் பிளான். சென்னையில் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஃபாரின் கோச்சை கொண்டு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் இனிஷியல் பிளான். பட் இவங்க என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எங்கள் குழந்தைங்க எங்கள் ஊர் விட்டு வெளியில் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க.
அதை வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களும் வந்து அதை வந்து அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம கரட்டுப்பாளையத்திலே போய் சென்டர் போடுவோம் அப்படின்ட்டு கரட்டுப்பாளையத்திலே போய் சென்டர் போட்டாங்க. நம்ப முடியாத விஷயம் என்னென்னா அங்கே சென்டர் போடும்போது வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஊர் கரட்டுப்பாளையங்கிற ஊர், காலையில் ஒரு பஸ் போகும், மறுபடியும் அந்த பஸ்ஸு உடனே வந்துடும், மறுபடியும் ஈவினிங் தான் அந்த பஸ்ஸு திரும்பி வரும். எந்த கோச்சை கேட்டால் எல்லாம் அலறாங்க அந்த சைடு போகிறதுக்கு. சின்ன வயசில் ஒரு ஜிம்னாஸ்டாக இருந்தேன். சேலம் ஸ்ரீ சாரதா வித்யாலயாவில் சாய் சென்டர் இருந்துச்சு. அந்த சாயில் நான் செலக்ட் ஆகி ஒரு 10-12 இயர்ஸாக அங்கே வந்து பிளேயராக ஜிம்னாஸ்டாக இருந்தேன். நான் ஸ்டேட்டு நேஷ்னல் லெவலில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஜிம்னாஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது அதை ரொம்ப லைக் பண்ணேன். அப்போது நான் 12 இயர்ஸ் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன, ஒரு விமன் கோச் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அது கனவு நிறைவேறாதுன்னு ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. லைஃப் அது வாக்கில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் நான் லைஃப் விட்டு வந்து சிங்கிள் மதராக இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த சிங்கிள் மதராக வரும்போது தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஒரு ஜிம்னாஸ்டிக் கோச் ட்ரைனிங் வந்து நடந்துச்சு. அந்த ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண அடுத்த 1 மந்த்தில் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. ஸ்பெஷல் ஜிம்னாஸ்டிக் சென்டருக்கு நீங்கள் ஜிம்னாஸ்டிக் விமன் கோச்சாக போகணும்னு சொல்லி வந்துச்சு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டிலிருந்து ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சென்டருக்கு வந்தேன். நான் அதுக்கப்புறம் தான் இதை பற்றி விசாரிக்கும் போது தமிழ்நாட்டிலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது இதுதான், இந்த இடம் தான் பெஸ்ட் அப்படி சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா தமிழ்நாட்டிலே நான் மட்டும் தான் விமன் கோச்சாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. இங்கே ஸ்பெஷலாக விமன் கோச் வேணும்னு சொன்ன காரணம் என்னன்னா, இந்த மக்கள் வந்து கலை கூத்தாடி மத்தங்களை சேர்ந்தவங்க தொம்பரா இனத்தவர்கள். இவங்க என்னன்னா ஒரு பெண் குழந்தைகள் வந்து 6 மணி ஆனால் வீட்டுக்குள்ள போயிடணும், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நிறைய அவங்க வச்சிருக்காங்க. அதில் வந்து என்னன்னா விமன் கேர்ள்ஸ் வந்து என்னன்னா வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா ஜிம்னாஸ்டிக் பயிற்சிக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒரு விமன் கோச்சாக இருந்தால் என்ன டெவலப் பண்ண முடியறதுக்காக என்ன இந்த ஸ்கீமுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அதனால அந்த விமன் கோச்சாக வந்த வாட்டி கூட அவங்க ஒரு லிமிட்டட் கேர்ள்ஸை தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நான் இந்த சென்டருக்கு வந்தனால பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர்த்தையும் ப்ராக்டிஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அதனால இது படிப்படியாக முன்னேறி வந்துட்டு இருக்குங்க. கவர்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டாலையும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலையும். அவங்களுக்கு வந்து என்னன்னா மார்னிங் வந்து டிஃபன் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. 40 rupeesக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க 2008 இருந்து. அது மாதிரி இயர்லி ஒன்ஸ் கிட்டு ஸ்போர்ட்ஸ் கிட் தராங்க. ஒரு காம்படிஷன் போகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ ட்ராவல் அலவன்ஸ்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பெரிய செலவு ஒன்றும் அப்படி இருக்காதுங்க. சாப்பாட்டுக்காக மட்டும்தான் கொஞ்சம் செலவு 40 rupees per day பத்தாது இல்லையா, அதுக்கு மட்டும் தேவைப்படுங்க. மற்றபடி அவங்களுக்கு எல்லா கவர்மெண்ட்டும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் 40 rupees பத்தாவது வந்து எனக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சு. அதை பற்றி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கேட்டிருந்தேன். நான் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுவுமே கொஞ்சம் 2019 எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. 70 rupees 40 இருந்து 70 rupees எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் இப்போ சப்போர்ட்டிவாக இருக்குது அவங்களுக்கு. அதுவும் அவங்களுக்கு டயட் பத்தலை. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ரேஷன் அரிசி அப்படிதான் சாப்பிடுவாங்க. இங்கே வந்தாலும் சத்துணவு சாப்பிட்றாங்க. ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் போகும்போது அவங்களுக்கு சத்துணவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க நியூட்ரிஷன் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க நியூட்ரிஷன் இல்லாத போது இந்த அளவுக்கு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது, அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நல்லா டயட் கொடுத்தா இன்னும் நல்லா மோட்டிவேஷன் பண்ணலாம், நல்லா ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். அதே மாதிரி ஸ்டேடியம் வந்தாலும் நல்லா இன்ஃப்ரா இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ 2மே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் கவர்மெண்ட்டை கேட்டிருந்தேன். அது விஷயமா எங்களுக்கு ஒரு 2022 to 23 1 crore எங்களுக்கு வந்து அதுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இந்த ஜிம்னாஸ்டிக் கொண்டு வரதுக்கு ரொம்ப போராடணும். ஏன்னா எங்கள் எஸ்டிஐடி கொடுத்தது 1 crore, அதுவே எங்களுக்கு வந்து போதுமாக தான் இல்லை. அவங்க கொடுத்து 12 and 6 மீட்டர் வந்து ஹால் வந்தது. அது போதாதனால எங்கள் கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஈரோடு கலெக்டர் வந்து ராஜகோபாலசிங்கரா அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கட்டி கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப கோடி நன்றி சொல்லணும். I was formerly District Collector Erode, and I joined in May 2023. And when I joined, I took stock of the important announcements and projects in the district. So I was aware that the government of Tamil Nadu
and the Honorable Deputy CM and Youth Welfare Minister had allotted 1 crore for constructing the Karattupalayam Gymnastics Stadium and Hostel. So that is how I came to know about the project. Then during one of the Monday GDPs, the coach Ms. Dhanabhagyam and her students approached me saying, "Sir, we thank you for this 1 crore and we thank the Honorable Deputy CM for this 1 crore. But if we put in more money, we can make it a better infrastructure and we can generate Olympians from this place." After their representation, I went and visited the place, and then we approached the member secretary Meghnad Reddy sir, and with his guidance we were able to redesign it, and after that we were able to generate some funds under Namakanami Thittam with the help of EDCA and Rotary Club Erode, and with that we got sanctions under Namakanami Thittam and the construction has been going on. So eventually we hope that a very good infrastructure will come up there, and it can generate future state, national and international players for us. Technically speaking, உங்களுக்கு வந்து ஒரு 25 meters running இருந்து தான் they need to do a vault practice. So அவங்க பேசிக்கா SDAT கொடுத்த டைமென்ஷன் வந்து it's not sufficient for the gymnastic அந்த 25 meters இல்ல. Coach along with the athletes, they met our respected collector sir, Rajagopal sir, and இந்த மாதிரி எங்களுக்கு பத்தல அப்படிங்கும்போது, so as I am a part of his administration, he called me and asked me whether it works or not, and I go with a plan, number of plans, but our sir கிட்ட வந்து நான் இந்த மாதிரி சொல்லும்போது finally he approved a plan. Okay. So this will be a integrated hostel with the expected play area. Okay. On the 25 meters. This stretch is called like 33 meters to 21 meters. Okay. So they can do the vault exercise, whatever is feasible. The height of the roof is like 10 meters. Okay. So they are more satisfied. They can do it. Total the whole structure எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா almost வந்து 2 crores ஆயிடுச்சு. Okay. So அது இல்லாம அடிஷனலா சுத்தி இப்ப அடிஷனலா ஒரு ஃபண்ட் வந்து 55 lakhs கலெக்டர் சார் ப்ரொவைட் பண்ணிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி பேவர் பிளாக் வந்துருது. காம்பவுண்ட் வந்து it will be isolated structure out from school structures. நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இதுல சிவில் ஒர்க்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. பட் யூ ஆர் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் பர்சன், நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நேஷனல் லெவல் ஷூட்டர். ஒரு assistant engineer Sakti Prakash வந்து ஒரு national level shooter. So as a sports person and also part of ஒரு government scheme and government department, in the project complete ஆனா what do you think will be the outcome of this project? Right. This particular center is located inside a government school campus. It's a high school. Yes, high school. உள்ள பாத்தீங்கன்னா அதான் உங்க ஸ்கூல் எல்லாம் இருக்கு. So இங்க இருக்கக்கூடிய people ஒரு அதாவது யூசுவலா வந்து ஒரு கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸோட ஒரு ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறது it will be somewhere in city, may not be within premises. So people who are affordable, they can go get practice and they do. But இது வந்து பேசிக்கா we need to uplift the particular downward community. So அப்படி இருக்க போகும்போது அவங்களுக்கு வந்து எஜுகேஷனும் ஸ்பாயில் ஆகக்கூடாது, ஸ்போர்ட்ஸும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஃப்ரம் அங்கன்வாடியிலேருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் the younger will be the better. ஒரு 18 they need to achieve almost எல்லா ஒலிம்பிக் மெடலிஸ்ட் எல்லாமே வந்து they are in teens, less than that. ஸோ அதனால இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு அவங்க மார்னிங் ஒரு 5:30க்கு ப்ராக்டிஸ் பண்றாங்க. திஸ் கேம்பஸ் ஹேஸ் a hostel. இவங்க வந்து படிச்சுட்டு அவங்க 8:30 வரைக்கும் படிச்சு 8 o'clock ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு they providing food also. போய் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிட்டு அங்க ஃபுட் எடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹாஸ்டல்ல பண்ணிட்டு it will be like a coaching center rather than a training center. If someone is more determined to achieve something, this place
I think this place will be a great place for them to achieve. And single person clicks in some way, this Karattupalayam will be a big news in all. Despite government support and a committed coach, the patronage from the Dombara elders have been fluctuating over the years. Bearing half a dozen seniors who have stayed since the center was inaugurated, there have been several dropouts along the way, and it is with much difficulty that Coach Dhanabhagyam convinces the villagers to send their children. அந்த மாதிரி அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்டா வந்து இதை வச்சு புரிய வச்சு அது வேல்யூ கண்டிப்பா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்டா சேர்த்துறேன். இப்போ வந்து 20 பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த 20 பேர் தான் நான் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்க குழந்தை இப்போ 1-2 வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் சொன்னாங்க, அன்னைக்கு மீட்டிங் போட்டு சொன்னோம், ஒரு 4-5 குழந்தைங்க மறுபடியும் சேர்த்து விட்டுக்கிறாங்க. என்ன கொஞ்சம் பயம், குழந்தைங்க போயிட்டு வர்றது, அவங்க கூட்டிட்டு போய் விடுறது. ஏன்னா எல்லாம் கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம். ஏன்னா காலைல டைம் எங்களுக்கு டைம் இல்லைங்க. 4 மணிக்கு போனாலும் போவோம், 6 மணிக்கு போவோம், குடும்பத்தோட போற புருஷன் முன்னாடி குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் 5 மணிக்கு கூட்டுறது, மறுபடியும் 6 மணிக்கு கூப்பிட்டு வர்றது, அந்த சிரமத்தை இப்போ ஹாஸ்டலும் பண்றாங்க கவர்மெண்ட் மூலியமா. ஏன்னா எங்க கவர்மெண்ட் வந்து 2019ல 20-30 ஆக்குனாங்க ஸ்ட்ரென்த். அந்த கொரோனா டைம்ல என்னாச்சுன்னா 30 சேர்த்தனுங்க, 19ல சேர்த்தணும். அந்த கொரோனா டைம்ல என்னாச்சுன்னா அப்படியே 2 years 3 years அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த டைம்ல என்னாச்சுன்னா கொஞ்சமா ஸ்ட்ரென்த் குறையாமிச்சு. எனக்கு இப்போ லாஸ்டா கொரோனா 2021 இருந்து 24 வரைக்குமே எனக்கு ஒன்லி 11 ஸ்டூடெண்ட் 30 ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க. அவங்கள வச்சு ரன் பண்ணி கொண்டு வந்தேன். ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இப்ப உங்களுக்கு வந்து பெரிய அதிகமா இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட கம்மியான ஸ்ட்ரென்த்துக்கு தான் நம்ம அதிக ப்ராக்டிஸ் கொடுப்போம். கவர்மெண்ட் லைன்ல வந்து ப்ரெஷர் பண்ணாங்க, இந்த ஸ்ட்ரென்த் சேர்த்துங்க, உங்களுக்கு 30 கொடுத்துருக்குமே, நீங்க ஏன் வந்து 10 படம்லயே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அவங்க சொல்றது கரெக்டு தான். அவங்க கொடுத்தது என்ன 30னா இன்னும் நமக்கு நிறைய பேர் வருவாங்க, அது சீனியர் போக போக அடுத்தது ஜூனியர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நான் ஊருக்குள்ள போய் அந்த மக்கள்கிட்ட பேசுறேன். நான் இது வந்து 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் வருது, நீங்க ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பக்கூடாது, நீ கண்டிப்பா அனுப்பிதான் ஆகணும் அப்படி சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனுப்ப எங்க தொழிலே அதுதான், மறுபடியும் அந்த தொழிலுக்கு எனக்கு கூப்பிடுறீங்க. அதுக்கு ஜிம்னாஸ்டிக் வந்து எனக்கு என்ன குறிக்கோள்னா, ஜிம்னாஸ்டிக்ங்கிறது நம்ம தொழில், நான் அது வேண்டாம்னு விட்டேன். அந்த வந்து நான் வந்து இந்த இடத்துல கர்ணம் போட்டு கையில தட்டம் எடுத்து அப்ப வந்து 3 பைசா 2 பைசா போடுவாங்க. எங்க அப்பா கூட நான் குட்டியா கர்ணம் போட்டு அங்க போய் நிக்கிறாங்க, 4 பேர் நிக்கிறாங்களா, காசு கேட்டு வாடா அப்படின்னு எங்க அப்பா அனுப்புவார். நான் போனேன்னா 2 பைசா 3 பைசா 5 பைசா போடுவாங்க. அதை கையேந்து வாங்கிட்டு வந்து அந்த கையேந்திர தொழில் வேண்டாம் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், படிச்சு புள்ளிங்க ஒரு நல்ல வேலைக்கு தான் போகணும். மறுபடியும் அந்த கலை தொழில் அந்த ஜிம்னாஸ்டிக் நம்ம தொழில் தானே, அதே குட்டியா கர்ணம் போடணும், அதே பல்ட்டி அடிக்கணும். நாம ரோட்ல போடுவோம், அவங்க ஒரு மேடையை வச்சு பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம்னு இன்னைக்கு வரைக்கும் சேர்த்தாத காரணம் இது ஒண்ணுதான். அசோசியேஷன் காம்படிஷன் கூட்டிட்டு போனோம் கோயம்புத்தூர். அப்போ ஒரு 20 பேர் காம்படிஷன் வந்தாங்க. அங்கே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கரட்டுப்பாளையம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினாங்க. அதாவது ஒரு பாய்ஸ் வந்து ஒரு 6 மெடல், ஒரு ஆர்டிஸ்ட் ஜிம்னாஸ்டிக்ல ஒரு ஏஜ் கேட்டகரியில் 6 கோல்டு 6 சில்வரு பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 30-40 மெடல்ஸ் வாங்கினாங்க 20 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மெடல் வாங்கிட்டு நாங்கள் அந்த அவங்க ஊர் கட்டுப்பாளையம் பக்கத்தில் அழுக்குலின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே வந்து பஸ்ஸில் இறங்கணும். கோயம்புத்தூர் வந்து இறங்கும் போது அந்த ஊர் மக்கள் அழுக்குலில இருந்து ட்ரம்ஸ் கொட்டி அப்படி வரவேற்றாங்க சந்தோஷமா. எனக்கு அதை பார்த்தோம் அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ இவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம், அது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் அவங்க வீடு வரைக்குமே ட்ரம்ஸ் அடிச்சு கூட்டிட்டு போனாங்க. அது ரொம்ப புதுமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது பார்க்கும்போது. அப்போ எங்கிட்ட வந்து ஃபோன் கூட இல்லை, அது வீடியோ எடுத்து அதை மெமரிஸாக கூட என்னால் வச்சுக்க முடியல. இப்போ அது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் இப்போ அது வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியல. அப்போ இருந்த அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ இருக்குல்ல, பேரண்ட்ஸ் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்போ சிஎம் டிராஃபில 9 மெடல்ஸ் வாங்க, அதை விட இது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 9 மெடல்ஸ். அதுல கூட அவங்க வந்து ஏங்க இது மாதிரி வராங்க அப்படின்னு சொன்னப்ப, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோங்க இப்போ வர முடியலைங்க அந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டாங்க. ஸோ அது நார்மலாக ஆகி போச்சு, இவங்க எவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, உங்க பசங்க என்ன பண்ணா அவங்க புரிஞ்சுப்பாங்க? கண்டிப்பா என் பசங்க வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலே போய் பிளேஸ் பண்ணாலும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு அச்சீவ் பண்ணாலும் கண்டிப்பா அவங்க ஒவ்வொருத்தரா மேல அனுப்பிச்சிடுவாங்க. பாருவாங்க இவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, இவங்க வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நேஷனல் லெவல்ல பிளேஸ் பண்ணா அவங்களுக்கு 3 lakhs 5 lakhsனு கொடுக்குறாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா நீங்களும் போங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க அனுப்ப ஆரம்பிப்பாங்க. 2010ல இருந்து எனக்கு ஒரு சீனியர் பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. அவ இப்போ ஸ்னேகான பொண்ணு பேரு, அவ வந்து இப்போ டிகிரி பிஜி முடிச்சிட்டா.
அடுத்தது வந்து இப்போ டிப்ளமோ NIS கோர்ஸ் படிக்கிறதுக்காக எக்ஸாம் எழுதியிருக்கா. இப்போ வர சனிக்கிழமை வந்து அவள் வந்து இன்டர்வியூக்காகவும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காகவும் போக வரும். அதில் பாஸ் ஆகிட்டானா அவள் டிப்ளமோக்குள்ளே போயிடுவா. அவள் 1 இயர் படித்து முடிச்சுட்டு ஒரு விமன் கோச்சாக SDTக்கு வருவா. இவங்க கவர்மெண்ட் உள்ள ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஜிம்னாஸ்டிக் நிறைய பசங்களை அனுப்புவாங்க. நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இவங்க தலைமுறையா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க இதை நல்லா அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே தலைமுறை வருவாங்க. இந்த ஸ்டேடி நல்லா கண்டிப்பா டெவலப் ஆகும், இன்டர்நேஷனல் லெவலில் போறோங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னையோட சேர்த்து 10 இயர்ஸ் ஆச்சு. கண்டினியூஸாக நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஸ்டேட் லெவலில் நேஷனல்ஸ் லெவல்லலாம் மெடல் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு ஸோ போன வருஷம் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு NIS எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ அதில் பாஸ் ஆகிட்டேன்னா டிப்ளமோ எக்ஸாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோச்சாக இங்கே வரணும்னு எனக்கு ஆசை. ஆக்சுவலி எங்கள் கேஸ்ட்லேருந்து யாருமே வந்துட்டு கேர்ள்ஸை வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர்த்து. ஸோ எங்களுக்கு மேம் இருக்கிறனால தான் எங்களை அலோவ் பண்ணது பெரிய விஷயம். ஸோ அதுலேருந்து நான் கண்டிப்பாக ஒரு கோச் ஆனேன்னா கண்டிப்பாக எனக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் சேரவும் சரி, எனக்கு அப்புறம் நிறைய கோச்சஸ் வந்துட்டு உருவாகுவாங்க. நீங்க 2010ல SDAT இதுல இங்க வந்தீங்க. கோயிங் பேக் வந்து நீங்க நினைச்சீங்களா இந்த ஒரு 15 வருஷம் வந்து நான் இங்கே தான் இருப்பேன்றது வந்து நீங்க அப்ப நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சேன் நானு. ஏன்னா இவங்களுக்கு உமன் கோச் ஒன்று தேவைப்படும் போது இங்க தமிழ்நாட்டுல ஜிம்னாஸ்டிக் கோச் ரொம்ப ரேர். அதனால நம்ம கேர்ள்ஸுங்கும் போது அவங்களுக்கு கேர்ள்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுதான் கவர்மெண்டோட SDATயோட ஒரு எண்ணமா இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்னோட பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டு லெவல்ல பெஸ்டா இருந்தனால கண்டிப்பா நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன். என்ன வந்து இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாத என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண ஹாஸ்டலுக்கு மாத்தலாம் நினைச்சாங்க ஈரோட்டுக்கு. அப்போ இங்க இருக்க மக்கள்லாம் இல்லை, நீங்க இல்லாட்டினா எங்க சென்டருக்கு நாங்க எங்க பசங்களை யாருமே அனுப்ப மாட்டோம், இந்த சென்டர் வந்து நாங்கள் ஜிம்னாஸ்டிக் விட்டு என் பசங்களை எல்லாம் நிறுத்திடுவோம் அதே மாதிரி சொன்னாங்க. சரி, இந்த பசங்களை உருவாக்குறதே என்னோட மோட்டிவேஷன் ரொம்ப நல்லா கொண்டு வரணும். ஏன்னா இவங்க ட்ரைபல்ஸும் போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு இதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம வந்து இவங்களை இங்க நின்று பெரிய லெவல்ல கொண்டு வரணும் என்னோட ஆசை. அதே மாதிரி அந்த கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு விமன் கோச் முக்கியமா தேவைப்படும் போது வேற யாரும் இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் வந்து அதை நின்று நல்லா நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் கொண்டு வரணும், ஸ்டேடியம் பெரிய அளவு கொண்டு வரணும், பசங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு நிறைய இருக்கு. அதனால நான் கண்டிப்பா இங்க இருப்பேன்னு நினைச்சேன். நான் இன்னும் இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் இருந்து அவங்களுக்கு ஜெயிச்சு அவங்க நிறைய பேர் வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு வெளியில் போவேன்.